அரச மேடை சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்கும் பேரா அரசு, மந்திரி பசார் தகவல். 2022க்கு பிறகு முதன்முறையாக தோன்றும் பிளட் மூன். செப்டம்பர் 7 மலேசிய வானில் தோன்றும் சந்திர கிரகணம். ஜோஹர் பாருவில் காருக்குள் சூரிய கரடி வைத்திருந்த ஆடவர் கைது. குடும்ப வன்முறைக்கு உள்ளான ஆண்களில் பெரும்பாலோர் புகார் செய்வதில்லை, நோராயினி தகவல். காஜாங்கில் வீட்டருகே நாய் தாக்கியதில் 6 வயது சிறுவன் காயம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மாநில அளவிலான தேசிய தின கொண்டாட்டத்தின் போது சுல்தான் நஸ்ரின் ஷாவை நோக்கி ஒரு பெண் திடீரென மேடைக்கு விரைந்த சம்பவத்திற்கு பேரா அரசு முழு பொறுப்பேற்கிறது என்று மந்திரி பசார் சரானி முகமது தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் எதிர்பாராத விதமாக நடந்ததால் எந்த கட்சியையும் குற்றம் சாட்ட மாநில அரசு முன்வராது என்றும் அவர் கூறினார். 41 வயதான அந்த சந்தேக நபர் தஞ்சோங் ரம்புத்தான் மருத்துவமனைக்கு கண்காணிப்புக்காக அனுப்பப்பட்டதாகவும் அவரது தடுப்பு உத்தரவு இன்றுடன் முடிவடைவதாகவும் பேரா காவல்துறை தலைவர் நோர் இஷாம் நொர்டின் தெரிவித்தார். மேலும் மந்திரி பசார் சரானி முகமதின் முகம் மற்றும் குரலை அடிப்படையாக கொண்டு AI தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட போலி சமூக ஊடக கணக்கை பற்றியும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த விவகாரம் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் பொய்யான டிக்டாக் கணக்குகள் வழியாக பணம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதிகளில் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. The most awaited and Malaysia's largest indoor Deepavali Expo, Colors of Indiaவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் Southeast Asia Deepavali Festival and Trade Expo சுத்ரா மால் ஜோஹர் பாருவில் 3 to 7 செப்டம்பர் வரை 200க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்கள், சாரி, பஞ்சாபி சூட், லேங்கா என வெயிட்டி, டிசைனர் ஷர்ட் என காலிவுட், பாலிவுட், பூட்டிக் கலெக்ஷன்ஸ், தீபாவளிக்கான அனைத்தும் ஒரே இடத்தில். வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், கோலாகலமான தீபாவளி ஷாப்பிங் எக்ஸ்போ சுத்ரா மால் ஜோஹர் பாருவில். சுல்தான் நஸ்ரின் ஷாவை உட்படுத்திய பாதுகாப்பு மீறல் குறித்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பொய்யான மற்றும் இன ரீதியிலான குற்றச்சாட்டு தொடர்பாக மேலும் 3 மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளது. கிடாவில் கொலனராங் போலீஸ் நிலையம், குவாந்தானில் பஸ்ரா போலீஸ் நிலையம் மற்றும் பினாங்கில் வடகிழக்கு மாவட்ட போலீஸ் நிலையத்தில் அந்த 3 நபர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட பாஸ் கட்சியின் மஞ்சோய் சட்டமன்ற உறுப்பினர் அபீஸ் சப்ரியிடம் செவ்வாய்க்கிழமை MCMC வாக்குமூலத்தை பதிவு செய்தது. முகநூல் மற்றும் டிக்டாக்கில் உள்ள பதிவுகள் இனப்பதற்றத்தை தூண்டும் மற்றும் சமூகத்திற்குள் எதிர்மறையான கருத்துக்களை உருவாக்கும் ஆற்றலை கொண்டிருந்ததாக MCMC வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. ஆகஸ்ட் 31ஆம் தேதியன்று பேரா மாநில அளவிலான தேசிய தின கொண்டாட்டத்தின் போது மேடையில் சுல்தான் நஸ்ரீனை நோக்கி விரைந்த பின் சீனர் என்று அந்த பதிவுகள் பொய்யான தகவலை வெளியிட்டன. சமூக ஊடகங்களில் உள்ளடக்கத்தை பதிவேற்றுவது அல்லது பகிர்வதற்கு முன்பு எப்போதும் தகவலின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கும்படி பொதுமக்களுக்கு நினைவூட்டப்படுகிறது என்று MCMC வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. சம்பந்தப்பட்ட 41 வயது பெண்ணுக்கு எதிரான தடுத்து வைக்கும் உத்தரவு காலாவதியானதை தொடர்ந்து அப்பெண்ணின் மனநிலையை கண்காணிப்பதற்காக தஞ்சோங் ரம்புத்தானில் உள்ள பஹாகியா உலுகிந்தா மருத்துவமனையிடம் தொடர்பு கொள்ளப்பட்டதாக பேரா போலீஸ் தலைவர் நோர் இஷாம் நொர்டின் தெரிவித்தார். அப்பெண் மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்வதா வேண்டாமா என்பது குறித்து சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தின் உத்தரவுக்காக போலீசார் இன்னும் காத்திருப்பதாக அவர் கூறினார். குடும்ப வன்முறை உள்ளிட்ட துன்புறுத்தல் சம்பவங்களுக்கு ஆண்களும் பலியாகும் அபாயத்தில் உள்ளனர் என்பதை மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் நோராயினி அமாட் ஒப்புக்கொண்டார். இது குறித்து குறைவான புகார்களே பதிவாகி இருந்த போதிலும் இந்த விவகாரத்தில் அமைச்சு தொடர்ந்து அக்கறை செலுத்தி வருவதாக அவர் கூறினார். வன்முறை தொடர்பான வழக்குகளை பொறுத்தவரை இது பெண்களை மையமாக கொண்டது மட்டுமல்லாமல் ஆண்களை பாதிக்கப்பட்டவர்களாக கொண்ட புகார்களையும் உள்ளடக்கிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 1994ஆம் ஆண்டு குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் உள்ள சட்ட விதிகளின் அடிப்படையில் சமூகநல அமைச்சு விசாரணைகளை நடத்தி வருகிறது. மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சின் கீழ் 2019ஆம் ஆண்டு குடும்ப வன்முறைக்கு
பூமிக்கு எதிரான குழு அமைக்கப்பட்டது. இது குடும்ப வன்முறை விவகாரங்கள் தொடர்பான முயற்சிகளை கண்காணித்து ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என நோராய்னி தெரிவித்தார். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my வரும் செப்டம்பர் 7 மற்றும் 8 தேதிகளில் முழு சந்திர கிரகணம் நிகழும் என்று மலேசிய விண்வெளி நிறுவனமான MYSA தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. மலேசிய நேரம் இரவு 12:26க்கு பகுதி கிரகணம் ஆரம்பமாகும் எனவும் முழு கிரகணம் 1:30 மணிக்கு தொடங்கி 2:53 மணிக்கு நிறைவடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கிரகணம் என்பது பூமி, சூரியன் மற்றும் சந்திரன் ஆகியவை நேர்கோட்டில் இருக்கும்போது பூமியின் நிழல் சந்திரனை மூடும் நிகழ்வு என்பது குறிப்பிடத்தக்கது. சூரிய ஒளி பூமியின் வளிமண்டலத்தில் சிதறி சென்று சந்திரனை அடைவதால் அது சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிறத்தில் தோன்றும் என்றும் இதனை பொதுவாக பிளட் மூன் என்று அழைப்பார்கள் என்றும் மலேசிய விண்வெளி நிறுவனம் கூறியிருக்கிறது. இந்த முழு சந்திர கிரகணத்தை ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசிய நாடுகள், ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் இருந்தும் காண முடியும். மேலும் மலேசியாவில் இந்த அற்புத காட்சியினை நேரடியாகவும் அல்லது பைனோகுலாஸ் தொலைநோக்கி மூலமாக காணலாம். செராஸ் பத்து சம்பிலானில் தனது வீட்டிற்கு அருகில் விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுவன் ஒருவன் நாய் கடித்து காயமடைந்துள்ளான். நேற்று புதன்கிழமை இச்சம்பவம் குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டதாக காஜாங் போலீஸ் தலைவர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். மாலை 6:30 மணியளவில் அச்சிறுவன் தனது சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது திடீரென நாய் தோன்றி அவனை தாக்கியதாக போலீஸ் புகாரில் கூறப்பட்டது. பொதுமக்கள் விரைந்து தலையிட்டு நாயை விரட்டியடித்தனர் என்றார் அவர். சிறுவனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக காஜாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். அங்கு சிறார்கள் வார்டில் அனுமதிக்கப்பட்டு அவனது உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. பொதுமக்களின் புகார்களை தொடர்ந்து நகராட்சி மன்றத்தின் அமலாக்க குழு சம்பவ இடம் சென்று அந்நாயை வெற்றிகரமாக பிடித்தது. எனினும் அது செல்லப்பிராணியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய விசாரணைகள் நடந்து வருவதாக நஸ்ருன் கூறினார். Celica Stretch Mark Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures, and keeps the skin nourished throughout this important phase of life. சுமஞ்சேவில் நடந்த கார் டயர்கள் மற்றும் ரிம்கள் திருட்டு சம்பவம் தொடர்பான வைரல் காணொலியை அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2 நாட்களுக்கு முன்பு 19 வயதான கல்லூரி மாணவர் ஒருவர் தனது காரில் இருந்து டயர்களும் ரிம்களும் களவாடப்படும் பொழுது அதனை கைபேசியில் பதிவு செய்து போலீசில் புகார் அளித்திருந்தார். குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் இக்குற்றம் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிக்கு அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக கூடுதல் தகவல் அறிந்தவர்கள் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஜோஹர் பாருவில் தனது காருக்குள் சூரிய கரடி வைத்திருந்த 22 வயதுடைய ஆடவர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் அந்த விலங்கை வைத்திருப்பதற்கும் பராமரிப்பதற்கும் எந்த ஒரு உரிமத்தையும் அல்லது எழுத்துப்பூர்வ அனுமதியையும் சமர்ப்பிக்க தவறிவிட்டார் என்பது கண்டறியப்பட்டது. பண்டார் ஸ்ரீ அலாமிற்கு அருகே உள்ள காட்டு ஓரத்தில் ஜோஹர் மாநில தேசிய பூங்கா மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு துறையின் ஒத்துழைப்போடு நேற்று மதியம் மணி 12:35 அளவில் காரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அந்த சூரிய கரடி கண்டுபிடிக்கப்பட்டதாக புக்கிட் அமான் சேமப்படை பிரிவின் தலைவர் மூத்த துணை கமிஷனர் ரோஸ்லி யூசுப் தெரிவித்தார். அந்த கரடியுடன் 70,000 ரிங்கெட் மதிப்புள்ள ஒரு கார், அந்த விலங்கை வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கூண்டு மற்றும் கைத்தொலைபேசி ஆகியவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இஸ்கண்டார் புத்திரிகை சேர்ந்த அந்த சந்தேக நபர் பின்னர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார்.
வனவிலங்குகள் சம்பந்தப்பட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதில் போலீஸ் படை, குறிப்பாக கூட்டரசு சீமப்படையின் உறுதிப்பாட்டை ஒருங்கிணைத்த இந்த நடவடிக்கை நிரூபித்ததாக ரொஸ்லி கூறினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. கவுல்முகாவில் உள்ள கால்வாயில் 3 அடி நீளம் கொண்ட முதலை குட்டி ஒன்று பிடிபட்டது. இன்று காலை மணி 7:06 அளவில் அவசர அழைப்பை பெற்றதை தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த சராபாத் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவை சேர்ந்த 6 பேர் கொண்ட குழுவினர் கயிற்றை பயன்படுத்தி அந்த முதலை குட்டியை பிடித்தனர். பின்னர் வனத்துறை கழகத்திடம் மேல் நடவடிக்கைக்காக அந்த முதலை குட்டி ஒப்படைக்கப்பட்டதாக தீயணைப்பு நடவடிக்கை பிரிவின் அதிகாரி ஸ்டீஃபன் பிளேன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, பால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.